அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். இன்று மதியம் 1:25 முதல் பஞ்சமி திதி ஆரம்பம். ஆதலால் இந்த பஞ்சமி திதியில் அன்னை வராகி தாயை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் அனைத்து இன்னல்களுக்கும் சிறந்ததோர் வழி பிறக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போற்றி திரு அகவல். இதில் 201 வரிகள் முதல் 210 வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம். தாளி அருகின் தாராய் போற்றி, நீளொளி ஆகிய நிறுத்தா போற்றி, சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனை கரியா சிவமே போற்றி, மந்திர மாமழை மீயாய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுளை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீசை நடந்தாய் போற்றி, கருங்குருவி கன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி, தாளி கொடி அருகம்புல் ஆகியவைகளை கொண்டு அமைந்துள்ள மாலையை அணிந்திருப்பவனே போற்றி, அகண்டாகார ஜோதி ஆகிய சீதாகாசத்தில் தாண்டவம் ஆடுபவனே போற்றி, சந்தன குழம்பை பூசியுள்ள அழகனே போற்றி, மனது கெட்டாத மங்கள சொரூபமே போற்றி, சிவம் மங்களம் வேதங்களை விளக்குதல் பொருட்டு மகேந்திர மலையில் எழுந்தருளியவனே போற்றி, எங்களை மேன்மையுற ஆட்கொள்வாய் போற்றி, மான்குட்டிக்கு புலி முளைப்பால் தரும்படி அருளியவனே போற்றி, கடல் மீது நடந்தவனே போற்றி. இவை இரண்டும் திருவிளையாடல் புராணத்தின் வரலாறுகள் ஆகும். கருங்குருவிக்கு அருள் செய்தவனே போற்றி, பெரிய புலன்களை செயலற செய்தவனே போற்றி. இவ்வாறு இறைவன் மாபெரும் கருணையாளன் மட்டுமல்ல, அருளாளனும் கூட. ஆம், இருப்பவர் என்றும் இல்லாதவர் என்றும், அவர் மேன்மக்கள் கீழ்மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் நம் இறைவன். அவர் எல்லா உயிர்களிடத்தும் சமமாக அன்பு செலுத்துபவராவார். அத்தகைய வண்ணமே நாமும் அவ்வாறே எல்லா உயிர்களிடத்தும் சமமாய் அன்பினை செலுத்துவோமாக. ஆம், அன்பு ஒன்றுதான் பிரதானமானது. அது அனைத்திற்கும் முதன்மையானதும் கூட. அதை வைத்து அனைத்தையும் நம் வாழ்வில் சாதிக்க முடியும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.